Example 3.51. Solve for x and y. 8x minus 3y is equal to 5xy. 6x minus 5y is equal to minus 2xy by the method of elimination method. Okay, இது elimination methodல சால்வ் பண்ணணுமா, சால்வ் பண்ணி x and y வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது நம்ம நார்மலாக ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷனாக எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இங்கே எக்ஸு ஒய் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், பட் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய்ங்கிற டேர்மும் மிங்கிளாக இருக்குது. எக்ஸ் ஒய் டேர்முங்கிற மிங்கிளாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று எக்ஸ் ஒய் டேர்மாக டிவைட் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் ஸோ டிவைட் பண்ணாமல் வேறு எப்படி நம்ம அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுத்து பார்ப்போம். 0 கொடுத்தோம்னா எக்ஸ் ஒய் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒன்று இந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம், இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் ரெண்டையுமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நான் 0 கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எல்லாத்துக்கும் 0 கொடுங்க. 0 கொடுத்தேன்னா என்ன ஆயிரும், இது 0 ஆயிரும். -3y இது ஃபுல்லாமே 0 ஆயிரும். அப்போ -3y = 0, y = 0 by -3 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0 கொடுங்க. ஒய்க்கு 0 கொடுத்தேன்னா எக்ஸு 0 கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு 0 கிடைக்குது, ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 0 கிடைக்குது. அப்போ சொல்யூஷன் நம்ம என்ன எழுதலாம், 0,0. ஏன்னா எக்ஸ் ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு 0,0ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஒய் டேர்ம் வந்தாவே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் 0,0ன்னு கிடச்சிரும். அதர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும் இல்லை, அதாவது எக்ஸ் வந்து 0 இல்லாத போது நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்குது, அது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே வேணும். அப்போ எக்ஸ் ஒய் டேர்மை இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டோம்னா கிடச்சிரும். அப்போ இதே எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம், இதே எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம், இதே எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம். இந்த டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல். அதே மாதிரி இங்கே ஒய்க்கு ஒய், இங்கே எக்ஸ் ஒய்க்கு இங்கே எக்ஸ் ஒய். அப்போ என்ன வந்துடும், 8/y - 3/x = 5 கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு எக்ஸு, ஒய்க்கு ஒய், எக்ஸ் ஒய் 6/y - 5/x = -2. பட் நம்மளுக்கு நார்மலாக ஈக்குவேஷனில் இந்த வேரியபிள் எல்லாமே மேலே தான் இருக்கும். 8y 8x அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த 8/y நம்ம எப்படி எழுதலாம், 8 × 1 எழுதலாமா, 3/x எப்படி எழுதலாம், 3 × 1/xன்னு எழுதலாமா. அப்போ இந்த 1/x 1/yக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 1/xக்கு பதிலாக ஏயும் 1/yக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதாவது வேரியபிள்லாம் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 1/x இந்த இருக்குது, 1/y இந்த இருக்குது. அப்போ இங்கே 1/y தானே இருக்குது. அப்போ இந்த 1/yக்கு பதிலாக என்னது b. அப்போ 8b - 3a மாறி = 5. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 6b வந்துடும். ஏன்னா 1/y. அப்போ 6b - 5a = -2. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 ஆகும், ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி சம் வந்தாவே 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கோங்க, 1/yக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ எலிமினேட் பண்ணணும். எப்படி எலிமினேட் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன தெரியும், வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் ஹியர் வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சேமாக மாற்றணும். ஒன்று ஏயை கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா பிஏ கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஏயை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஏயை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈக்குவேஷன் 1 பாருங்கள். இப்போ நான் ஏயை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3. ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 3. அப்போ 3 எடுத்து இதை இந்த ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்ன 5 எடுத்து இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமாக கிடச்சிரும். ஓகே, இப்போ எப்படி ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். 8b - 3a = 5 ஈக்குவேஷன் 1. Second equation 6b - 5a = -2 ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஏயை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஏயுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏயுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது 3 எடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 எடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 1 × இப்போ ஈக்குவேஷன் 1 எதெல்லாம் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஏன்னா ஈக்குவேஷன் 1 செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள ஏயோட கோஎஃபிஷியன்ட் தான், ஏன்னா ஏயை தான் நான் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ ஏயோட கோஎஃபிஷியன்ட் 5. இப்போ 5 எடுத்து ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணோம்னா என்னது 40. இது ஃபுல்லாத்தையும் 5ஆல் பண்ணும்போது 40b - 15a = 25 கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்ன, ஏயோட கோஎஃபிஷியன்ட் 3. அதை எடுத்து ஈக்குவேஷன் 2வை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3. அப்போ 3யை மல்டிப்ளை பண்ணால் 18b - 15a - 6ன்னு கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணுவோம். ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனா சைனை சேஞ்ச் பண்ணுவோமா, மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கலாம் ப்ளஸ்ஸு.
இப்போ இது கேன்சல் ஆகும். இங்கே 22b கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கனால ஆட் பண்ணால் 31 கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 31/22 அப்படின்னு நம்மளுக்கு கண்டுச்சிடும். இப்போ இதை எடுத்து போய் ஈக்குவேஷன் 1ல் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 8b minus 3a is equal to 5. அப்போ 8 into b ஓட வேல்யூ என்ன 31/22 minus 3a is equal to 5. இப்போ இது வந்து நம்ம a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 4 2s are இங்கே 11 2s are. அப்போ 4 into 31 124/11 minus 3a is equal to 5. அப்போ 124 மைனஸ் இது கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 33a is equal to 5 கிடைக்கும். ஓகே பை 11. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 124 மைனஸ் 33/11 கிடைக்கும். இப்போ இது ரெண்டே என்னது இப்போ இது ரெண்டே சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோமா. அப்போ 124 மைனஸ் 33a is equal to 55. ஓகே அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் 124 வருமா. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது 124/11 மைனஸ் 3a இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு 124 மைனஸ் 33a/11 கிடைக்கும். இப்போ மறுபடியும் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ 55 கிடைக்கும். we want a வேல்யூ. இப்போ மைனஸ் 33a இது இந்த பக்கம் போயில மைனஸாக மாறிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் 69 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஸோ மைனஸுக்கும் மைனஸ் கேன்சல். அப்போ a we want a. அப்போ 69/33 11 3s are 33 23 2 3s are 6 3 3s are 9 கிடைக்கும். அப்போ a ஓட வேல்யூ என்ன வரும்னா 23/11. பட் a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நமக்கு சால்வ் பண்ண சொல்லலாம். x வேல்யூ y வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம 1/xக்கு பதிலாக நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம் ஏன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 1/yக்கு பதிலாக bன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1/x is equal to aக்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 23/11. இப்போ நமக்கு x தான் தேவை. அப்போ இதுக்கு ரெசிப்ராக்கல் எடுத்து அப்படின்னா நமக்கு x வேல்யூ கிடச்சிடும். அப்போ இதுக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது இங்கேயே நமக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கணும். இங்கே ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது இங்கேயே நமக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கணும். அப்போ இது ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது x/1 வரும். ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது x/1 வரும். அப்போ x/1 x தான் வரும். அப்போ 11/23 மாறிடும். அதே மாதிரி 1/y நம்ம bன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ 1/y is equal to b ஓட வேல்யூ 31/22. நம்ம b ஓட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது y/1 வரும். y/1 1 தான். அப்போ 22 இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். இப்போ லாஸ்ட்டில் சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ அப்புறம் ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னது 11/23 பியோட வேல்யூ 22/31. அனதர் ஒன் சொல்யூஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல 0,0 அதே நம்ம எழுதிடணும். அப்போ சொல்யூஷன் போட்டு நம்ம ரெண்டு சொல்யூஷனை லாஸ்ட்டில் எழுதிடணும். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே ஈஸியான சம்மதாண்டா. XY டேர்ம்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம 0,0 போட்டுருங்க. சரியா எக்ஸுக்கு 0 கொடுத்து ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு XY டேர்மை கேன்சல் பண்ணி அதை இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிடுங்க. அதாவது 1/x 1/yன்னு வரும். அதை வந்து நம்ம ஏபின்னு சேஞ்ச் பண்ணி 1/xக்கு பதிலாக ஏயும் 1/yக்கு பதிலாக பின்னு கொடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. ஏயை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஏயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து மல்டிப்ளை இங்கே வந்து ஏயோட கோஎஃபிஷியன்ட் 3 அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏயும் பி வேல்யூ கிடைக்கும். அதை லாஸ்ட்டில் நம்ம ரெசிப்ராக்கல் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.12ல பாருங்கள். சால்வ் பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். இங்கே 2x minus y is equal to 3 3x plus y is equal to 7 கொடுத்துருக்காங்களா. இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். பட் இங்கே பாருங்களேன் வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது பாருங்களேன். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னது 1 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இங்கேயும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே சேமாக இருக்கனாலும் எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது ஈக்குவேஷன் 2 ப்ளஸ்ஸும் மைனஸ் டேரெக்டாகவே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாகவே கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 5xம் கிடைக்கும் 10ம் கிடைக்கும். அப்போ அதில் வந்து 10/5 ஈக்குவல் டு கேன்சல் பண்ண அப்படின்னா ஆன்சர் 2ன்னு கிடச்சிடும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம இதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குது 2x minus y ஈக்குவல் டு 3. அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 minus y ஈக்குவல் டு 3. 2 2s are 4 minus y ஈக்குவல் டு 3. அப்போ minus y ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 இந்த பக்கம் இல்லை -4 மாறிடும். அப்போ minus y ஈக்குவல் டு -1. அப்போ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். அப்போ ஒய்யோட வேல்யூ 1. அப்போ சொல்யூஷன் என்னது ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ ஆஃப்டர் ஒய்யோட வேல்யூ 2,1 நம்ம எழுதிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மதாண்டா. ஃபஸ்ட்டு மெத்தடு எலிமினேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப ஈஸியான சம்மதம். அதுக்கப்புறம் x/10 + y/5 = 14. நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிவைடில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியபிளை மேலேயும் நம்பர்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி பார்த்து இது கிராஸ் பண்ணுவோமா. கிராஸ் பண்ணும்போது 5x + 10y/15 கிடைக்கும் 50. அதாவது இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 5x +
10y by 50 equal to 14. அதை மறுபடியும் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கிறோமா? பண்ணலாம்ல. அப்போ 5x plus 10y is equal to இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 700 கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொடுத்துருக்கிறத கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்கடா. அப்போ என்னது 5x 10y by 15 வரும் equal to 14. மறுபடியும் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 700 கிடைக்கும். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனே அதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 5ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. இது வந்து பிக்கஸ்ட் நம்பர் ஆக்குறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆக்குறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 5ஆல் எனக்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா x plus 2y is equal to 114 கிடைக்கும். ஓகே, ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். 6x plus 8y by 48 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 720 கிடைக்கும். இப்போ இதில் எல்லாத்தையுமே 2 காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக இருக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணால் 3x plus 4y is equal to 360 கிடைக்குது. எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ இந்த இருக்குது ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4 நம்ம நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு டேர்மை நம்ம கேன்சல் பண்ணணும். ஒன்று எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். இது ரெண்டில் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸு கோஎஃபிஷியன்ட் என்னது 3. அப்போ இது வந்து ஒன்று தானே இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவாயிரும் நம்மளுக்கு இது. அதாவது இங்கே எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே ஒய்யை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இது ஃபுல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ணி இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே 4yன்னு இருக்கா, அப்போ இங்கே 2yன்னு இருக்குது. அப்போ இதை 4ஆக மாற்றுறதுக்காக 4yஆக மாற்றுறதுக்காக இதை ஃபுல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 3 ஈக்குவேஷன் 3ஐ நான் ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்காங்கடா இங்கே. அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4னால இப்போ இங்கேயும் 4ஆக மாற்றணும். அப்போ 4ஆக மாற்றுறதுக்காக இதை ஃபுல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் ஈக்குவேஷன் 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது 2x plus 4y 2ஆல் பண்ணும்போது 280 கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 4 அதை அப்படியே எழுதிக்கலாம். 3x plus 4y. இப்போ ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இங்கே -x ஈக்குவல் டு -80 வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ 80. இதை கொண்டு போய் நம்ம எந்த ஈக்குவேஷன் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கு. இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 4ல் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்னது எக்ஸோட வேல்யூ 80, 2y = 140. அப்போ 2y = +40 இந்த பக்கம் வேலை மைனஸாக மாறிடும் 60. அப்போ அது டிவைட் பண்ணும்போது 30ஆக கிடைச்சிடும். அப்போ சொல்யூஷன் என்னவாக இருக்கும் 80, 30. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஆஃப்டர் ஒய்யோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது 4th சம்முங்க. எக்ஸசைஸ் 3.12ல் 4th சம்மாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு 3rd சம்மு நான் சொல்லியிருக்கேன். இப்போ செகண்ட் சம் ஹோம்ஒர்க்கை போடுங்க. ஓகே, இது வந்து 4th சம். 3 × 2x plus y is equal to 7xy. பற்றில 7xyன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 3 × x plus 3y is equal to 11xy. அப்போ இது எப்படி படிக்கலாம்? இங்கே வந்து 3 × அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 × அப்படிங்கிறப்ப 3ஆல் பண்ணும்போது 6y, இங்கே வந்து 3y is equal to 7xyன்னு கிடைக்கும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3x plus 9y is equal to வரும். அதாவது 3 எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 9y is equal to 11x. இப்போ இங்கே xy டேர்ம் இருக்கிறதுனால நம்ம என்னது ஃபஸ்ட்டு 2 சொல்யூஷன் வரும். ஒன்று 0,0ங்கிற சொல்யூஷன் வரும். இல்லை அப்படின்னா நம்ம என்னது xyயை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம லாஸ்ட்டில் சொல்யூஷன் போட்டு 0,0 நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கூட நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ இங்கே xy டேர்ம்ஸ் இருக்கா. அப்போ நம்ம xy டேர்மை கேன்சல் பண்ணுவோம். 2 சொல்யூஷன் கிடைக்கும்டா. அந்த 2 சொல்யூஷன் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு 0,0ங்கிற சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்னா இது வந்து இட் இஸ் நாட் அ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டு சொல்யூஷன் 0,0ன்னு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இது xy டேர்மை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ xyயால் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸும் கேன்சல், இங்கே ஒய்க்கு ஒய், இங்கே அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையுமே நம்ம ஏன்னா இங்கே xy தேவையில்லை, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் தேவை. அதனால xyயால் டிவைட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். அப்போ இங்கே 6/yன்னு வரும், இங்கே 3/xன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் மாறிடும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம், 1/yக்கு பதிலாக b. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 6bன்னு வந்துடும், இங்கே 3aன்னு வந்துடும், இங்கே 3bன்னு வந்துடும், இங்கே 9aன்னு வந்துடும். இப்போ நம்ம ஒன்று ஏயை கேன்சல் பண்ணணும், இல்லைனா பியை கேன்சல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன ஏயை கேன்சல் பண்ணியிருக்கேன். சரிக்கா, இங்கே நான் ஏயை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஏயை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்னது ஏயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கேயே நான் 9ஆக மாற்றுவோமா? இங்கே ஏயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 9ஆக இருக்கிறதுனால இதையும் நான் 9ஆக மாற்ற போகிறேன். அப்போ இங்கே 9ஆக மாற்றுறதுக்கு 3 எதோட மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 3ஆல் பண்ணால் 9 வந்துடும்.
ஏதாவது சேமாக மாற்றணும். இன்னும் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது சேமாக இருக்கணும். அப்போ இங்கே 9 இருக்கிறனால இதை நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கு. 3a 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடச்சிரும். அப்போ ஈக்குவேஷன் 1 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு இங்கே 9a கிடச்சிரும். ஃபுல்லாத்தையுமே 3ஆல் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதி கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 15b = 10ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 10/15 வரும். 2/3 கேன்சல் பண்ண அப்படின்னா 3 5s are 15, 2 5s are 10. அப்போ 3/2ன்னு கிடைக்கும். சரியா? இந்த 3 5s are 2. அப்போ 2/3 கிடைக்கும். அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 × 6b + 3a = 7 ஈக்குவேஷன் 1. அதில் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 3s are 3, 2 3s are 6. அப்போ இங்கே என்னது 2 2s are 4 + 3a = 7. 3a + 4 இந்த பக்கம் போயில -4 மாறி. அப்போ 3a = 3. அப்போ a வேல்யூ 1. நம்ம என்னது x வேல்யூ y வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/x-க்கு பதிலாக a எடுத்துக்கிட்டோம். 1/y-க்கு பதிலாக b. இப்போ நம்ம 1/x a வேல்யூ என்னது 1. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அதே 1 தான் வரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அதே 1 தான் வரும். இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன வரும்? y/1 வரும். இங்கே 3/2ன்னு மாறிடும். அப்போ சொல்யூஷன் 1, 3, 2 அண்டுன்னு போட்டு 0, 0ன்னு நம்ம எழுதிட வேண்டியது லாஸ்ட்டில். ஓகே. ஸோ 5th சம் 4/x + 5y = 7, 3/x + 4y = 5. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வந்து 1/xங்கிற ஃபார்மேட்டில் அவங்களே கொடுத்துட்டாங்கடா. இங்கே 1/xங்கிற ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது. பட் எக்ஸுங்கிறது நியூமரேட்டரில் வரணும், டினாமினேட்டர் இருக்குது. அப்போ 1/xங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்ம 1/xக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கலாம். 1/yக்கு பதிலாக பிங்கிற ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், இந்த 4/xங்கிறது எப்படி இருக்குது? 1/xன்னு எழுதிக்கலாமா? இதை +5. அப்போ 1/xக்கு பதிலாக 4aன்னு எழுதிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி சம்மில் அப்படி தான் பார்த்தோம். 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 1/xக்கு பதிலாக ஏங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். அப்போ இது வந்து 4a + 5y = 7 வரும். இங்கே 3a + 4y = 5. ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் 1, 2 இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளாக தான் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ பாருங்கள், இங்கே வந்து நான் எதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏயை வந்து ஒய் டேர்மாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நான் ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் 5. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4. அப்படி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே 5, இங்கே 4. இது இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகாது, இந்த நம்பர் இதோட டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன்னா, அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 5 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 4 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ ஈக்குவேஷன் 3-ஐ 4ஆல் பண்ணணும், ஈக்குவேஷன் 4-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். 16a 15a போச்சுன்னா ஒரு a கிடைக்கும். இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 3. அதை எடுத்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3ல் பண்ணலாம், 4ல் பண்ணிக்கலாம், இதில் வேணாலும். அப்போ ஈக்குவேஷன் 3 இந்த இருக்குது. ஏக்கு பதிலாக 3. 12 + 5y = 7. 5y = 12 இந்த பக்கம் போயில -12 மாறி. அப்போ ஒய்யோட வேல்யூ -1. பட் நம்மளுக்கு 1/xக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a. அப்போ x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி ஒய்க்கு வந்து நம்ம நோ சேஞ்ச், அது அப்படியே தான் இருக்குது. அப்போ 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1/x = a வேல்யூ 3. பட் இது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இப்போ x/1ன்னு வரும். இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது நியூமரேட்டர் போகும்போது 1/3 மாறிடும். இப்போ சொல்யூஷன் வந்து 1/3, -1ன்னு எழுதணும். ஓகே. இங்கே வந்து நம்ம 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிட்டதுனால நம்ம லாஸ்ட்டில் இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த 3 × 2x + y இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த 2 ஈக்குவேஷன் பார்க்கும்போது இப்போ ஏயை நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பட்டு இந்த 3-ஐ 9ஆக நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா 3-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3-ஐ 3ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு 9 கிடச்சிரும். அதனால் இதை மட்டும் நான் 3ஆல் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ண முடியும். இது 9ஆல் டிவைட் ஆகும், இது 3ஆல் டிவைட் ஆகும். அதனால் இதை நான் 9ஆக மாற்றணும். ஏன்னா ஆல்ரெடி 9 இருக்குது. அப்போ இதை நான் 9ஆக மாற்றுறதுக்காக இதை ஃபுல்லாத்தையும் நான் 3ஆல் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு பாருங்களேன், இங்கே வேரியபிள் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எதுவுமே பண்ண முடியாதனால இந்த ஒய்யை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5 எடுத்து இதை ஃபுல்லாக இங்கே பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னது 4. அப்போ 4 எடுத்து இங்கே இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது சேம் ஆன்சர் கிடச்சிடும். 20, 20. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. Next second sum, the monthly income of A and B are in the ratio. அதாவது monthly income of A and B. ஏங்கிற ஒருத்தர் இருக்காரு, பிங்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு.
இந்த ஏபியோட இன்கம் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 3:4ன்னு. அதே மாதிரி எக்ஸ்பென்சியர் அப்படின்னா செலவு, இந்த இன்கம் அப்படின்னா வரவு வந்து எவ்வளவு 3:4. அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவருடைய ரேஷியோ வந்து 5:7ல் செலவு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் எவ்வளோ சேமிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே, இஃப் ஈச் சேவ்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் 5,000 சேவ் பண்ணியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. அப்போ அவருடைய இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ சம் வந்தாவே நம்ம பக்கத்தில் ரேஷியோ வந்துச்சுனாவே என்னது ரேஷியோடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா 3:4னா நம்ம 3/4ன்னு எழுதுவோம். அப்போ 3/4னா ரெண்டுலேயுமே காமன் டேர்ம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோனாவே நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லேயும் ஒரு காமன் டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். அந்த காமன் டேர்மாகவே நம்ம ரேஷியோ வரும்போது எப்போவுமே பக்கத்தில் எக்ஸ் சேர்த்துக்குருவோம். அப்போ இன்கம் ஆஃப் ஏவுடைய லெட் மந்த்லி இன்கம் ஆஃப் ஏயோட மந்த்லி இன்கம் வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம். 3:4ன்னு இருக்கா, அப்போ 3x. பியோட இன்கம் வந்து 4xன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஷரை வந்து இங்கே 5yன்னு எடுத்துக்கிறோம், இது 7yன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ எக்ஸ்பென்ஷனை வந்து நம்ம ஏ அண்ட் பி வந்து 5y அண்ட் 7y. ஏயோட இன்கம் வந்து 3x, பியோட இன்கம் வந்து 4xன்னு எடுத்துக்கிறோம். அதாவது வரவு வந்து அதாவது நம்ம இன்கம் வந்து எக்ஸாகவும் எக்ஸ்பென்ஷர்னா செலவு வந்து நம்ம ஒய்யாகவும் எடுத்துக்கிறோம். ஓகே, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 5,000. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்கம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட இன்கமும் பியோட இன்கமும் எவ்வளவு. இப்போ கொஸ்டின் என்ன பாருங்கள், அது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ இன்கம், ஏயோட இன்கம் எவ்வளவு 3x, ஏயோட எக்ஸ்பென்ஷன் எவ்வளவு 5y, அதாவது செலவு தான். இப்போ செலவுனால மைனஸில் போட்டிருக்கேன். எவ்வளோ ரெண்டு பேரும் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க 5,000. அதாவது ஃபஸ்ட்டு ஏ வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 5,000. அதாவது ஈக்குவேஷனாக நான் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக. அப்போ இவ்வளோ, அதாவது இன்கம் வந்து 3x, செலவு வந்து 5y, எவ்வளோ சேமிச்சிருக்காங்க 5,000. அதே மாதிரி பியோட இன்கம் எவ்வளவு 4x, பியோட எக்ஸ்பென்ஷன் 7y, பி எவ்வளோ சேவ் பண்ணிருக்காங்க 5,000. ரெண்டு நான் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன். இப்போ நம்ம என்னது எலிமினேஷன் மெத்தடில் கிராஸ் பண்ணி அதாவது மல்டிப்ளை பண்ணி நம்ம என்னது சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் வழி ஒய் வழி இப்போ சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் எக்ஸை கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் 3யை 4ஆல், அதாவது இந்த இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ 3 எடுத்து 3 வந்து பாருங்களேன், இது எதுவுமே மல்டிப்ளை ஆகாது. இதுவும் வேறு நம்பர், இதுவும் நம்ம 4, இது அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ 3 9 இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்னது 9ஆக மாற்றலாம். பட் இதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, இது ரெண்டுமே வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி இந்த 4 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே எக்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3. அப்போ ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிப்ளை பண்ணணும் 4ஆல் பண்ணணும். ஈக்குவேஷன் 2வை இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்டால் மல்டிப்ளை பண்ணால் தான் எலிமினேஷன் மெத்தட். அப்போ ஈக்குவேஷன் 1 இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் 4 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி 3 எடுத்து இது ஃபுல்லாத்தையும் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ சப்ராக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேமாக வந்துடும். ஏன்னா இது 12 ஆயிரும், இங்கே பண்ணும்போது இது 12ஆக மாறிடும். அப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோம். இது ரெண்டும் என்னது பாருங்கள், இது பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் +2 21. அப்போ 1y தான் வரும். ஏன்னா இங்கே 20 இருக்குது, 21 சரி 21 வருது. அப்போ +1 தான் வரும். அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 5,000. இதை எடுத்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x - 5y = 5,000. 3x - 5 × yக்கு பதிலாக 5,000. அப்போ 25,000 ஆயிருமா. இது இந்த பக்கம் போயில 30,000 மாறிடும். ஸோ +25,000 இந்த பக்கம் போயில 30,000 மாறிடும். அப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ இதை டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10,000 கிடச்சிடும். அப்போ மந்த்லி இன்கம் ஆஃப் ஏயோட மந்த்லி இன்கம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் 3xன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். 3xன்னு அப்போ 3 × எக்ஸோட வேல்யூ என்னது 10,000. அப்போ 30,000. அதே மாதிரி பியோட இன்கம் எவ்வளவு 4xன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 4 × 10,000 40,000. ஓகே, ஏன்னா இன்கம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இன்கம் ஆஃப் ஈச், அப்போ ஒவ்வொருத்தருடைய இன்கம் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயோட இன்கம் பியோட இன்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏயோட இன்கம், ஏயோட எக்ஸ்பென்ஷியர் எவ்வளோ சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பிக்கு பதிலாக இப்போ இது ரெண்டையும் நம்ம எக்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 4 எடுத்து இங்கே பண்ணணும். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய 3 எடுத்து ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இங்கே இருக்கக்கூடிய 3 எடுத்து ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டும் சேமாக கிடச்சிரும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஒய் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஒய் எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா 2லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1ல் பண்ணியிருக்கேன். அப்போ ஒய்க்கு பதிலாக 5,000, 25,000 இந்த பக்கம் போயில 30 ஆயிரும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 3 × 3 10,000 வந்துடும். ஓகே, டிவைட் பண்ணும்போது அப்போ ஏ வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் 3x. இப்போ 3 × 10,000. B வந்து 4x. அப்போ 4 × 10,000 40,000 கிடைச்சு. So this is a very very important lesson.
burden sum. Next third sum. 5 years ago a man was 7 times as old as his son, while 5 years hence the man will be 4 times as old as his son. Find their present age. ஸோ இந்த மாதிரி ஏஜ் சம் வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே சன்னுன்னு வந்ததுனால ஃபாதர் அண்டு சன்னு எடுத்திருக்கேன். அப்போ லெட் கரண்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்டு சன், ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸாகவும் சன்னோட ஏஜ் வந்து ஒய்யாக எடுத்துக்கிறோம். 5 years ago 5 years after 5 yearsன்னு கொடுத்ததுனால 5 years ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் ப்ளஸ் ஆட் பண்ணணும், எகோன்னு கொடுத்தோன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 5 இயர்ஸ்க்கு எகோ அப்படிங்கிறப்ப 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு 14 வயசு அப்படின்னா 14 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு 5 இயர்ஸ் எகோ முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா 9 இயர்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். அப்போ அப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து என்ன வந்து எக்ஸ் மைனஸ் 5 ஆயிரும். ஒய்யோட ஏஜ் வந்து என்ன சன்னோட ஏஜ் வந்து ஒய் மைனஸ் 5ஆக மாறிடும். சரியா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறிடும், ஃபாதரோட ஏஜ் ஆஃப்டர்னு கொடுத்ததுனால இங்கே வந்து என்னது 5 எக்ஸ் ப்ளஸ் 5ஆக மாறிடும். சன்னோட ஏஜ் வந்து ஒய் ப்ளஸ் 5ஆக மாறிடும். சரியா? அதாவது ஃபாதருடைய கரண்ட் ஏஜ் வந்து எக்ஸும் சன்னோட கரண்ட் ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்டா. 5 இயர்ஸ் எகோ என்ன எப்படி இருக்கும், ஃபாதரோட ஏஜ் மைனஸாக மாறிடும். அதே மாதிரி சன்னும் மைனஸாக வரும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ப்ளஸ் 5ஆக மாறிடும். ஓகே, ஆஃப்டருங்கிறப்ப ஆட் பண்ணணும், எகோனா சப்ராக்ட் பண்ணணும். பட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எ மேன் அப்படின்னா ஃபாதர் வாஸ் 7 times, அதாவது 5 years ago அப்படின்னா இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5 years ago எ மேன் வாஸ் 7 times as old as his son அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் அவருடைய சன்னோட எத்தனை எப்படி இருக்கான், 7 times அதிகமாக இருக்கான். அப்போ ஃபாதரோட ஏஜ் இந்த அவருக்கு 5 years ago 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எக்ஸ் மைனஸ் 5 அது எப்படி இருக்கான், ஈக்குவல் டு 7 டைம்ஸுக்கு 7 times அதிகமாக இருக்கும். அப்போ 7 into y minus 5 போடணும். 7 into y minus 5 போடணும்டா. சரி, அதனால தான் 5 years எகோங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டிஷனுக்கு வர்றோம். அப்போ ஏன்னா 5 years எகோ நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஃபாதரோட ஏஜ் எ மேன். அப்போ எ மேன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 7 times அப்படின்னா 7 into y minus 5ஆக மாறிடும் சன்னோட ஏஜ். ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் 5 7y மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், 7y மைனஸ் 35ஆக மாறிடும். அப்போ வேரியபிள்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் போயில மைனஸ் ஒய்யாக மாறிடும். இங்கே வந்து மைனஸ் ஒய் இந்த பக்கம் போயில ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 30. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் கண்டிஷன் பாருங்கள். ஒயில் 5 இயர்ஸ் அதாவது இங்கே பாருங்கள், ஒயில் 5 இயர்ஸ் ஹென்ஸ் while 5 years hence the man will be 4 times as old as his son. அப்போனா 4 டைம்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிஷன் என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 5ஆக மாறிடும். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 4 times into ஒய் ப்ளஸ் 5ஆக மாறிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 4y ப்ளஸ் 20ஆக மாறிடும். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். இப்போ வேரியபிள் கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் இல்லை மைனஸ் ஒய்யாக மாறிடும், ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் இல்லை மைனஸ் 5ஆக மாறிடும். அப்போ 15 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, அதாவது 5 years எகோ அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம எகோ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம்டா. அப்போ எகோனா அப்போ ஆஃப்டர் என்னவாக இருக்கும், எகோ வந்து மைனஸ்னா ஆஃப்டர் ப்ளஸ் 5ஆக மாறிடும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் வாஸ் 7 times எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5 years எகோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப என்னது நம்ம இந்த கண்டிஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 7 times 7 into ஒய் மைனஸ் 5. இங்கே வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் 5 4 times அதிகமாக இருக்கான். இப்போ 4 into ஒய் ப்ளஸ் 5 இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். பாருங்களேன், இங்கே எக்ஸு இங்கே கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கலாம், எக்ஸை நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடுவோம். சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று தான் இருக்குது, அங்கேயும் 2 ஈக்குவேஷனுமே ஒன்று தான் இருக்குது. அப்போ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும். அப்போ எதாவது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே மைனஸ் 3y வரும், மைனஸ் 45 y ஈக்குவல் டு 40. ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 45/3. அப்போ ஒய்யோட வேல்யூ 15. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 1ல் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் நான் 2ல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இங்கே வேரியபிளாக உங்கள் வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் எனக்கு ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. இங்கே 37ஆக இருக்கிறதுனால நான் இதில் பண்ணியிருக்கேன், இதில் வேணாலும் பண்ணலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 15 ஈக்குவேஷன் 2. ஒய்க்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், மைனஸ் 60 கிடைக்கும். இது இந்த பக்கம் போயில ப்ளஸ் 60ஆக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 75. அப்போ எக்ஸ் தானே ஃபாதரோட ஏஜாக எடுத்துக்கிறோம், ஒய்ங்கிறது சன்னோட ஏஜ். அப்போ ஃபாதருடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 75, சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 15. ஓகே,
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே எக்ஸு கூட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருக்குடா, அதனால் நம்ம ரெண்டையுமே சால்வ் பண்ணும்போது சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி என்னது ஈஸியாக எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்.